வரும் பொழுது கிருஷ்ணாவதாரம் பண்ணி வீர செயல்கள் புரிந்தது நீதானப்பா. வில்பெரி விழான்னு உனக்கு வில்பெரு பெரிய விழா கொண்டாடுறதா அக்ரூரர் சொல்லியா உன்னை அழைச்சிட்டு வரும்படியாக கம்சன் நியமிக்க, ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி நீ இங்கேருந்து நீனும் பலராமனுமாக பல குழந்தைகளோட போய் வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும், கஞ்சனை வதம் பண்ணி மல்லர்களை வதம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய யானை பாகன் எல்லாரையும் வதம் பண்ணியேப்பா. இப்படிப்பட்டதான ஒரு வீர செயலை செஞ்சியே அப்படின்னு அனுபவிச்சார். அந்த கிருஷ்ணனை இப்ப சேவிக்கலாமா அப்படின்னா இப்பையும் சேவிக்கலாம். திருமங்கை ஆழ்வார் எங்க போய் சேவிக்கிறதுன்னா திருவல்லிக்கேணியில போய் சேவிக்கு. அதனால அப்படிப்பட்டதான வீர செயல் புரிஞ்சவன் யாருன்னா திருவல்லிக்கேணியில கிருஷ்ணனாக எழுந்தொழி இருக்கான்னு பாசுரம் சொல்லிட்டே வரும்பொழுது ராமனுடைய ஞாபகம் வந்துவிட்டான். சிற்றவை சொல் கொண்டு சிற்றண்டையுடையதான கைகேயி அவருடைய சொல் கொண்டு ராஜ்யத்தை இழந்தியேப்பா அப்படின்னு ராமனை நினைக்கிறார், கிருஷ்ணன் நினைக்கிறார். அப்படி நினைச்சு மங்களாசாசனம் பண்ணினார் இல்லையா? அப்படிப்பட்டதான வடிவழகு ரூப வீரிய குணஸ்ரீயா, அப்படிப்பட்டதான குணங்கள் உடையவன் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா அவளையே நினைச்சிட்டு இருக்கான் ருக்மணி தேவி. ருக்மணி ஒரு சமயத்துல திரிலோக சஞ்சாரியான நாரதன் வரார். வரும்பொழுது பீஷ்மகன் அரண்மனைக்கு வரார், வரவேற்கிறார். பீஷ்மக மகாராஜா, உன்னுடைய குழந்தை என்ன பண்றா, உன்னுடைய பெண் குழந்தை என்ன பண்றான் ருக்மணியை விசாரிக்கிறார். ருக்மணி அவரிடத்துல சொல்றா, இங்க வரக்கூடிய பாகவதான்லாம் கிருஷ்ணனை பத்தி பாடி ஆடி குதூகலமாக இருந்து இதை கேட்டு சோப சுத்திய காதுனால கேட்டு எனக்கு கிருஷ்ணனை அடையணுங்கிற எண்ணம் வந்துடுத்து சுவாமி. விவாகம்னு ஒண்ணு பண்ணிட்டா கிருஷ்ணனை தான் விவாகம் பண்ணிக்கணும், அதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு அவரிடத்துல கேட்டுட்டாலும், நாரதர் இடத்துல கேட்டுட்டாலும். நாரதர் உடனே நீ சொன்னது சரியா, எடுத்தது சரியான முடிவுமா, உனக்கு ஏற்றவன் கிருஷ்ணன் தான் அப்படின்ட்டாலும். அப்படின்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணனை தான் பார்க்க போறேன், நான் அவன் இடத்துல சொல்றேன் அப்படின்னு கிளம்பி போனாராம். கிருஷ்ணன் இடத்துல போய் சொல்லலாம். ஏதன் மத்தியே இந்த சமயத்துல பீஷ்மகன் என்ன பண்ணா, ருக்மணிக்கு ஒரு வரன் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாண வயசு ஆயிடுத்து அப்படின்னு பீஷ்மகன் கிருஷ்ணன் இடத்துல ரொம்ப ஆசை. அரண்மனையில குல பெரியவர்கள் மகாத்மாக்கள் யார் வித்வான் படிச்சு எல்லாரையும் வரவழைச்சு மந்திராலோசனை பண்ற என்னுடைய பெண்ணுக்கு வரன் பார்க்கணும். எனக்கு என்ன தோன்றதுன்னா